ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டேட்டாபேஸ் கிரியேஷன். இவ்வளோ வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சு, டிவிடி ரெண்டர் இருந்துச்சு. நம்ம அதில் query பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாம்ளே ஒரு ஓன் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண இருந்த டேட்டாபேஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நாம்ளே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சும்மா எப்படி வேணாலும் நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட முடியாது. அதை நம்பராக ஸ்டோர் பண்ணணுமா, வேரியபிள்ஸாக ஸ்டோர் பண்ணணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நேம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நேம்ங்கிறது ஒரு இதில் இருக்கணும். இதை நம்பர்ஸ்னால் இன்டீஜரில் இருக்கணும், நேம்னா கேரக்டர்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ அதற்கு ஒரு டாக்குமெண்டேஷன் கூட இருக்குது. ஓகே, இதில் ஏகப்பட்ட இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதில் இன்டிஜர் டைப்ஸ், மானிட்டரி டைப்ஸ், கேரக்டர் டைப்ஸ், பைனரி டேட்டா டைப்ஸ், டேட் டைப்ஸ், பூலியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இதில் இருக்குது. அரேஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எதுவாக இருக்குன்னா இந்த இன்டிஜர், கேரக்டர்ஸ், பூலியன், டேட் டைம் இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டிஜர் டைப்ஸ்னால் ஸ்மால் இன்ட்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அந்த மாதிரில இப்போ ஒரு ஃபோன் நம்பர்னால் இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு 10 டிஜிட் அந்த மாதிரி. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஐடி அப்படின்னா அது ஒரு இவ்வளோ டிஜிட் தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த அளவுக்கான டைப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். அந்த இப்போ ஸ்மால் இன்ட்னா 2 பைட்ஸ் தான், 8 பைட்ஸ்னால் இவ்வளோ தேவை. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மானிட்டரி டைப்ஸ்னே தனியாக இருக்குது. டாலர்ஸ், இந்தியன் ருபீஸ், இதுக்கெல்லாம் ஒரு தனி டேட்டா டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. பிரைமரி கீ அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த பேமெண்ட் டேபிள் இருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் டேபிளில் இந்த பிகே அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. பிகே அப்படின்னா பிரைமரி கீ. அதாவது ஒரு டேபிளில் யூனிக் வேல்யூஸ். இந்த கஸ்டமர் டேபிள் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது இங்கே வந்து பிரைமரி கீ. பேமெண்ட் டேபிளில் பேமெண்ட் ஐடிங்கிறது வந்து பிரைமரி கீயாக இருந்துச்சு. அது வந்து யூனிக் ஐடியாக இருக்கும், அது வந்து ரிப்பீட் ஆகிருக்காது. அதே மாதிரி நான் நல், அது வந்து வேல்யூ இல்லாமல் நல் வேல்யூவாகவும் இருக்காது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். இப்படி லைன் அப் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்காக, ஒரு யூனிக் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ கஸ்டமர் ஐடினா 1, கஸ்டமர் ஐடி 1 அப்படின்னா அதுக்காக ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. கஸ்டமர் ஐடி 4னா ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. இது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் நேமே நம்ம பிரைமரி கீயாக வைக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த எலிசபெத்னு இருக்குது. இப்போ இந்த எலிசபெத்துங்கிறது வேற ஒருத்தர் எலிசபெத் கூட அங்கே இருக்கலாம். ஸோ அதனால அது வந்து நம்ம யூனிக்காக இருக்காது. ஸோ நம்ம யூனிக் வேல்யூஸை ஒரு எப்படி வேணால் ஆரம்பிச்சிக்கலாம். 1லேருந்து ஆரம்பிக்கணும்னு கிடையாது, அது எப்படி வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு யூனிக் வேல்யூஸ் அந்த டேபிளில் இருக்கும். அதை வந்து பிரைமரி கீ அப்படிம்பாங்க. இதே ஃபாரின் கீ அப்படின்னு என்னன்னா, இங்கே ஸ்டோர் ஐடி இருக்குதுல்ல, இதுதான் ஃபாரின் கீ. இது இன்னொரு டேபிளில் வந்து பிரைமரி கீயாக இருந்திருக்கும் இந்த ஸ்டோர் ஐடிங்கிறது. இப்போ நம்ம ஸ்டோர் டேபிளில் போய் பார்த்தோம்னா, ஸ்டோர் டேபிளில் பார்த்தோம்னா அது ஸ்டோர் ஐடிங்கிறது அங்கே பிரைமரி கீயாக இருந்திருக்கலாம். ஸோ இங்கே ஸ்டோர் ஐடிங்கிறது பிரைமரி கீயாக இருந்திருக்கும். இதுதான் பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உள்ள வித்தியாசம். ஃபாரின் கீங்கிறது வந்து இப்போ இங்கே மேனேஜர், ஸ்டாஃப் ஐடி, அட்ரஸ் ஐடிங்கிறது ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீங்கிறது வந்து ரிப்பீட் ஆகலாம். இப்போ இந்த பேமெண்ட்
ஸோ இங்கே பாருங்கள் இதில் ஃபாரின் கீ கஸ்டமர் ஐடிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் எத்தனை பேமெண்ட் வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ஐடியும் இதே கஸ்டமர் தான், இந்த பேமெண்ட் ஐடியும் இதே கஸ்டமர் தான். ஸோ ஃபாரின் கீங்கிறது ஒரு டேபிளில் ரிப்பீட் ஆகும், ஆனால் ப்ரைமரி கீங்கிறது ரிப்பீட் ஆகாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த பேமெண்ட் டேபிளுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இதில் காலம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் கன்ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் வந்து எது எது ப்ரைமரி கீ எது எது ஃபாரின் கீ அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும். இங்கே கோல்டன் கீ போட்டிருக்கு பார்த்தீங்களா, ப்ரைமரி கீ. ஸோ பேமெண்ட் ஐடி ப்ரைமரி கீ, கஸ்டமர் ஐடி, ரெண்டல் ஐடி, ஸ்டாஃப் ஐடிங்கிறது ஃபாரின் கீ. ஸோ இதை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே ஒரு ஃபாரின் கீ நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது ஸோ கஸ்டமர் டேபிள்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் நமக்கு காட்டிடும். இதுனா ப்ராப்பர்ட்டிஸ், அதில் கிளிக் பண்ணி காலம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலும் அது ரெஃபரன்ஸ் டேபிள் என்ன கஸ்டமர் டேபிள் அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஒரு லிமிட் அப்படின்னு லிமிட் பண்ணுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு அது கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து டேபிள் லெவல்லையும் இருக்கலாம், காலம் லெவல்லையும் இருக்கலாம். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு காலம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நாட் நல்லா இருக்கக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு வேல்யூ வந்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நாட் நல் கொடுக்கலாம். இல்லை யூனிக் அப்படின்னா இப்போது ஃபோன் நம்பர் காலம் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பருங்கிறது எப்பயுமே ஒரு யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. மெயில் ஐடி அப்படிங்கிறது யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அங்கே யூனிக்னு கொடுத்தோம்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நம்ம அடுத்து வர சீரீஸில் பார்க்கலாம்.